தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக தொய்யக்கீரையும் பண்ணைக்கீரையும் இருந்ததுன்னு அப்படியே வேரோட பிடுங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த வேரை மட்டும் கிள்ளிட்டு மண் நிறையா இருந்துச்சு. அப்படியே தண்ணியில் போட்டு ஒரு 3-4 வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி கீரை வந்து கடைஞ்சலான்ட்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சுட்டு கீரையும் போட்டு நல்லா வெந்துட்டுருக்கு. இதுக்கு வெண்டைக்காய் நல்லா காரசாரமாக வணங்கினா நல்லா இருக்குன்ட்டு வெண்டைக்காயை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் வந்து தாளிச்சு விட்டேன். அது கூடவே சாதம் வச்சாச்சு. ரசமும் அப்படியே தாளிச்சு விட்டுட்டேன். ஈரோட்டில் சும்மா வெயில் வந்து கொளுத்தி எடுக்குதுங்க. இவ்வளோதான்ட்டு வெயில் இல்லை, அவ்வளோ வேக்காடாக இருக்குது. அப்படியே ஈவினிங் வந்து தோட்டத்துக்கு போனால் என்னென்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துடலான்ட்டு. சுரக்காய் வந்து 2 சுரக்காய் இருந்துச்சு. அப்படியே பிஞ்சு சுரக்காயை நம்ம பொரித்து நம்ம பொரியல் பண்ணுறப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக பாவக்காய் செடியிலேருந்து பாவக்காய் வந்து பறித்து எடுத்துக்கலாம். கடையில் விதை வாங்குறப்ப நீல பாவக்காயின்னு தான் வாங்கிட்டு வந்து விதை வந்து ஊனி விட்டேன். ஆனால் இப்போ காய் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி காயாக நாட்டுக்காய் மாதிரி தான் இருக்குது. சரி 2 காய் இருந்துச்சு, 2 காயும் வந்து பறித்து எடுத்தாச்சு. பக்கத்துலேயே முள்ளங்கி வந்து விதை ஊனியிருந்தேன். இப்போ தான் கிழங்கு வந்து பிஞ்சு கிழங்கா இருக்குது. இன்னும் 1 வாரம் கழிச்சோம்னா கிழங்கு வந்து முத்திரும். அடுத்தா வெள்ளரிக்காய் செடியில் ஒரு வெள்ளரிக்காய் இருந்துச்சு, நல்லா வெள்ளரி பிஞ்சு, அதையும் வந்து பறித்து எடுத்தாச்சு. மல்லிகைப்பூ செடியில் கொஞ்சம் பூலாம் இருந்துச்சு, அதையும் பறித்து எடுத்துலான்ட்டு பறிச்சுட்டுருக்கிறேன். குண்டு மல்லி, முல்லைப்பூ, ஜாதி மல்லி 3 செடியுமே நம்ம வீட்டில் இருக்குது. ஆனால் போன வருஷமே ஜாதி முல்லை நல்லா படர்ந்து நிறைய பூ வச்சுருந்தது. முல்லைப்பூவும் குண்டு மல்லியும் அந்தளவுக்கு பூ இல்லை. இந்த வருஷம்தான் கொஞ்சம் பெரிய செடியாக வந்து பூ வந்து கொஞ்சம் வைக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. மல்லிகைப்பூ செடியில் வந்து பூ முடிஞ்சோடனே நல்லா ட்ரிம் பண்ணி விட்டால் தான் தளைஞ்சு நல்லா வந்து பூ வந்து நிறையா வைக்கும். நம்ம ஃபஸ்ட் டைம் வச்சு பூ வந்து முடிஞ்ச பிறகு நல்லா கட் பண்ணி விட்டோம். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே தளைஞ்சு வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக சம்மங்கி பூ இருந்துச்சு, அதையுமே அப்படியே பறிச்சுக்கலான்ட்டு பறிச்சுட்டுக்கிறேன். இந்த பூவை ஒன்றை பொறித்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுட்டா வீடு ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வாசமாக இருக்கும். அப்படி ஒரு வாசம் அந்த பூவுக்கு. அடுத்தா பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் இருந்துச்சு, அதையுமே அப்படியே பறிச்சுக்கலாம். அடுத்ததாக 7 டேஸ் ரோஸ் இருந்துச்சு, அதையுமே அப்படியே பறிச்சுக்கலாம். இந்த ரோஸை நம்ம பறித்த உடனே அப்படியே கொஞ்சமாக ட்ரிம் பண்ணி விட்டுட்டு நல்லா தண்ணி விட்டோம்னா அப்படியே தளைஞ்சு மொக்கு வச்சு பூ வந்து வைக்க ஆரம்பிச்சிரும். எப்போதும் இந்த ரோஸ் செடியில் பூ வந்து இருந்துகிட்டே இருக்கும். தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே பாப்பா 2 பேரும் பானிபூரி செய்யறன்னு செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி செஞ்சு வைங்கன்னு போயிட்டேன். இப்போ போய் பார்க்கலான்ட்டு போகிறப்ப பானிபூரிலாம் செஞ்சு அவங்களாம் சாப்பிட்டு எனக்கு வந்து அப்படியே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. கடையில் வாங்குகிற டேஸ்ட்டை விடவே வீட்டில் செஞ்சு கொடுத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பூரி மட்டும் கடையில் வந்து ரெடிமேடாக விற்கிது, அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். அதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு மசாலா அந்த புளி தண்ணியில் இவங்களே சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க.